நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிரண்டை சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல இளம் பிரண்டையாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் நமக்கு உடைக்கும் போது நார் வரும், அதையும் எடுத்துருங்க. அடுத்தது கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் போட்டு நல்லா வதக்கலாம். அதோடு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கலர் மாறி வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்கில் அது நமைக்காமல் இருக்கும், இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி நமைச்சலாக இருக்கும். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதே அளவு உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அது வறுபட்டதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி துண்டு, அடுத்தது கொஞ்சமாக நீங்கள் புளி வச்சுக்கோங்க. புளி வச்சு அரைச்சாதான் நமக்கு நாக்கு நமைச்சலும் இருக்காது. அடுத்தது கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பிரண்டையை போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அவ்வளோதாங்க. நம்ம தாளித்து கொட்டிடலாம். நமக்கு டேஸ்டியான பிரண்டை சட்னி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.